இந்த மாபெரும் யூத கூட்டம் மிகப்பெரிய ஒரு கண்ணியில் அகப்பட்டு விட்டது. ஒரு சோதனைக்கும் தீமைக்கும் அகப்பட்டு கொண்ட ஒரு யூதகுல சமூகம் திக்கு தடுமாறி நின்று கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அன்றைக்கு அந்த ராஜாவின் மூலமாக அனுப்பப்பட்ட கடிதத்தின் சாரம்சம் யூத குலத்தை முழுவதும் அழித்து கொன்றிருக்க வேண்டும் என்பது அரச முத்திரையில வெளிப்படுத்தப்பட்ட உத்தரவு. நாடெங்கிலும் கிட்டத்தட்ட 127 நாடுகள் அன்றைக்கு அகசுவேறு காலங்களில மொத்த உலக நாடுகளின் எண்ணிக்கை 127. இன்றைக்கு உலக நாடுகளுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு தெரியுமா? 195 நாடுகள் இருக்கிறது. சர்வ உலகத்திலும் மொத்த நாடுகளின் எண்ணிக்கை 195. அன்றைக்கு அந்த உலகம், அன்றைக்கு அந்த காலங்களில் மொத்த உலக மாகாணங்கள் முழுவதும் இருந்த நாடுகள் 127. 127 நாடுகளிலும் மிகவும் வேகமாக பரவின ஒரு தந்தி, இந்த யூத சமூக மக்கள் முழுவதும் கொலை செய்யப்பட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஏன் இப்படிப்பட்ட சோதனையில் இந்த சமூகம் முழுவதும் மாற்றிக்கொண்டார்கள்? அகஸ்வேரனுடைய ராஜ அம்சத்திலே பணியாற்றக்கூடியவன் ஆமான். ஆமானுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 2 வசனங்களை நாம் வாசிப்போம். மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக, பாருங்க, அந்த அரசரவையில் ஆமானுக்கு இருந்த ஒரு ஷீட், ஒரு சேர், பவர்ஃபுல் சேர். அந்த அகஸ்வேரு ராஜாவை பார்ப்பதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய அடுத்த ஸ்தானம் இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவரை பார்த்து விட்டுத்தான் அகஸ்வேர் ராஜாவை பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக அவரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இந்த மக்கள் சிறையிருப்பின் காலத்தில் கொஞ்சம் விடுவிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த இடத்தை நோக்கி நகருகிறார்கள். அங்கே ஒரு திரளான மக்கள் முழுவதும் இந்த மாகாணத்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் இந்த அரண்மனை பக்கம் உள்ளே செல்கிறமாய் இருக்கிறார். அவர்தான் மொர்தெகாய். இவர் எப்படி நடந்து கொண்டார் தெரியுமா? அந்த கீழே வசனங்களை வாசிப்போம். எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று. பாருங்க, இது ராஜாவினால் பிறக்கப்பட்டிருந்த கட்டளை. ஆமானை வணங்கியே ஆக வேண்டும் என்பது அரசாங்கத்தின் உத்தரவு. இந்த உத்தரவின்படி அங்கே வாழ்ந்த ஒவ்வொரு குடியிருப்பு வாசிகளும் இந்த ஆமானை வணங்கியாக வேண்டும். திஸ் இஸ் த கண்டிஷன். இது அரசாங்க கட்டளையின் நிர்பந்தமாய் இருந்தபடினால் எல்லாரும் ஆமானை வணங்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது? ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இது தேவன் கற்றுக் கொடுத்தாரா? ஒரு மனுஷன் அதிகாரத்தில் இருக்கிறார், சுப்பீரியராய் இருக்கிறார், அரசாங்கத்தின் உச்சகட்டமான ஒரு பதவியில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கெல்லாம் சலாம் படிக்க மாட்டேன், நான் இப்படிதான் நிற்பேன். இந்த நியாயம். யூதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம், யாருக்குமே அவங்க தலை வணங்க மாட்டாங்க. நெஞ்சை நிமித்தின ஒரு கெப்பாசிட்டி போலதான் இருப்பாங்க. ஆமான் எல்லாரும் வணங்குகிறார்களா இல்லையா என்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த வரிசையில் வருகிற அந்த மொர்தெகாய் வரும் பொழுது அவன் இந்த மனுஷனை வணங்கவே இல்லை. இதை அவர் நோட் பண்ணிவிட்டார். ஒரு முறை பார்த்தார், இருமுறை பார்த்தார், 3 முறை பார்த்தார். வரும்பொழுதெல்லாம் இந்த மனிதன் என்னை வணங்குவதே இல்லை. இதுதான்
இந்த யூதர்கள் மாட்டிக்கொண்டதற்கான முதல் ப்ராப்ளம். 4வது வசனம், இப்படி அவர்கள் நாளுக்கு நாள், பாருங்க, அரண்மனையிலிருந்து அவனுக்கு அறிவுரைகளும் போகிறது. ஏப்பா உள்ள வர்ற, நீ பார்க்கிற போற, பட் கண்டிஷன் என்ன? கொஞ்சம் ஒரு சல்யூட் பண்ணு. அதற்கு அவர் என்ன சொல்கிறார்? அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் பார்க்கிறதற்கு, பாருங்க, உடனே விஷயம் ஆமானுடைய காதுகளுக்கு போனது. உனக்கு சல்யூட் போடாதவன் யாரு தெரியுமா? உனக்கு வணக்கத்தை வைக்காதவன் யாரு தெரியுமா? அவன் ஒரு யூதன். ஆகவே இந்த யூதர்கள் அவ்வளவு சீக்கிரம் தலை வணங்க மாட்டார்கள். இப்பதான் ஆமான் ஒரு கணக்கு போடுறாரு. அந்த கணக்கு கொஞ்சம் கீழே பார்ப்போம். ஆமா, மொர்தெகாய் தன்னை வணங்கி கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனான தீமை உள்ளே வருகிறதற்கு மொர்தெகாய் ஒரு சான்ஸ் அங்கே ஏற்படுத்திட்டார். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடம், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடம், சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருந்த பாடம், எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை நான் உயர்த்துவேன் என்பதுதான் அவர் கற்றுக் கொடுத்த பாடம். யூதருடைய பாரம்பரியத்தில் அவர்கள் தங்களை கர்வமாய் பார்த்ததை தேவன் குற்றமாய் கருதினார். பயங்கரமான கோபம் ஆமானுக்கு வந்தது. ஆனாலும் கை போடுவது, பாருங்க, அந்த மனுஷன் ஒரு பயம் அவனுக்கு இருந்தது. ஒரு பயம் இருந்தது. எல்லாரும் இங்க பாருங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் மேல அவ்வளவு சீக்கிரம் யாரும் கை போட முடியாது. அந்த ஒரு பாதுகாப்பு, இயேசுவின் ரத்தத்தினுடைய பாதுகாப்பு எல்லாரத்தின் மேலும் பரிசுத்தமுள்ள தேவன் வைத்திருக்கிறார். அவர் அழைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மேல தேவன் கொடுத்த அந்த பாதுகாப்பு, சட்டம், அதிகாரம், ஆளுமை உள்ளிட்ட எல்லா ஃபெசிலிட்டி இருந்தும் இந்த மனுஷன் மொர்தெகாய் மேல கை போட முடியவில்லை. 6வது வசனம், ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேரு ராஜ்யம் எங்கும் இருக்கிற யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இப்போ சோதனை, தீமை யூதர்கள் முழுவதும் சார ஆரம்பித்து விட்டது. நிம்மதியா சாப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமா பிரச்சனைகளை சந்திச்சு கொஞ்சம் மூச்சு விடலாங்கிற போது இந்த ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனைகளும் காத்திருந்தது. ஆமான் போட்ட சதி திட்டம் இந்த மக்களை இனி சும்மா விடக்கூடாதுன்னா, ஒருத்தன் இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறான், இனி இது டோட்டலா இங்க எவ்வளவு இருக்க கூடாது. இங்க மட்டும் இல்ல, 127 மாகாணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேரத்தையும் முடிச்சுக்கிட்டு இருக்கு. இது சாதாரணமான பிளான் இல்ல, இருக்கிறதுலயே பெரிய மாஸ்டர் பிளான். அந்த காலத்திலேயே உட்கார்ந்து போட்டிருக்காங்க. அது முத்திர மோதிரத்தை எடுத்து ராஜாவுடைய மோதிர சீல், இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சீல் வைக்கிறாங்க, ஒரு லெட்டர் மேல ஒரு சீல் வைக்கிறாங்க, அரசாங்கத்தின் முத்திரையார் மேல வைக்கிறாங்க. நமக்கு கடித பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திற்கு. இந்த விஷயம் கனிந்து மொர்தெகாய்க்கு வருவதற்கு முன்பதாக இந்த ஆமானுடைய திட்டத்தை, ராஜாவின் சட்டங்களை இந்த விருப்பமான ஜனங்கள் கை கொள்ளாததினாலே, ஆகையால் இப்படியே அவர்கள் வளர்த்துவது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் கொண்டு வந்து பாருங்க, அந்த தகவலை
பரிமாற்றம் செய்வதற்கான செலவு தொகை முதற்கொண்டு ஆமன் பிளான் பண்ணிட்டார். இது எல்லாம் போய் அங்கங்க சேர்ந்ததற்கான எல்லா ரூட்டும் நல்லா பிளான் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆமா, அந்த ஜனத்திற்கு உன் இஷ்டப்படி எல்லாம் செய்யலாம். பாருங்க, பிசாசுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. பாருங்க, பழைய காலத்து பாடல் ஒன்று எழுதினாங்க. அந்த பாட்டுல சொல்லப்படுகிறது, சத்து சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். இங்கே உத்தரவு வந்தாச்சு. ராஜாவுடைய அகசுவேருடைய ராஜாவுடைய கையில் இருந்து ஒரு உத்தரவு வந்தாச்சு. அந்த உத்தரவு உன் இஷ்டப்படியெல்லாம் நீ செய்ய. யோபுவை சோதிக்கும் பொழுது கீழிருந்து ஒரு பிசாசு மேல போய் தேவ ஒரு சாத்தானுடைய தூதன் போய் நின்னான். என் தாசன் மேல நீ கண்ணை வச்சாயா? ஆமா வச்சுட்டேன். சரி, இப்போ அவன் உசரம் மட்டும் எடுக்காத, மீதி எல்லாம் பார்த்துக்கிட்டு உத்தரவு. சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அதுக்கு ஒரே வழி, தினந்தோறும் அதற்காக ஜெபிப்பது. சோதனையிலும் தீமையிலும் இருந்து எங்களை ரட்சித்து பாதுகாத்து தரும் ஆண்டவரே. இதை கேட்காத ஒவ்வொரு ஜெபமும் அது ஜெபம் இல்லை. இந்த ஜெபத்தை செய்யுங்கள், திருச்சபையாரே செய்யுங்கள். ஒரு மனுஷன் தன் தலையை வணங்காதறினாங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தன் தலை வணங்கினாலும் குடும்பமே கஷ்டப்படும். ஒருத்தர் தலை வணங்கினா குடும்பம் என்பது ஒரு முழு வட்டத்தை சார்ந்தது. அதுல ஒருத்தர் இப்படித்தான் இருப்போம், ஒருத்தர் அப்படித்தான் இருப்போம்னா சில பாடுகளை நாம் சந்தித்தேதான் ஆகும். ஆனால் அவர் கைவிட மாட்டார். காரணம், அதுக்குள்ள நாம உட்கார்ந்து உபவாசத்துக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறதுனால அந்த குடும்பத்தை என்ன வருவார், பாதுகாத்து வெளியில் கொண்டு வருவார். இந்த மனுஷன் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் யூதகுலம் முழுவதிலும் 127 நாடுகளிலும் நிம்மதி இல்லை, நிம்மதியான உறக்கம் இல்லை. அவருடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் மரணத்தை நோக்கி பீதியில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டாச்சு. ஆதார் மாதம், பூர் மாதம் 12ஆம் தேதியில இவர்கள் முழுவதும் அளிக்கப்பட வேண்டும். யாருக்காவது மரண நாள் முன்னால் தெரிஞ்சுன்னு சொன்னா அதை விட கஷ்டம் வேற எதுவுமே இல்லை. இந்த மக்கள் அந்த டேட்டா வாங்கிக்கிட்டு இப்ப உட்கார்ந்து அழுத்து கொண்டிருக்கிறார். நாலாவது வசனம், எஸ்தரின் தாதிமார்களும் அவருடைய பிரதானிகளும் போய் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அதனாலே இப்போ ராஜ அரண்மனையிலே சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு மகள் இப்போ ராணியும் துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். கண்மான தேவனுடைய ஜனமே, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கண்ணுல தூசி விழுந்துச்சுன்னு சொன்னா எல்லா அவயங்களும் அப்படின்னு நடுங்கும். கண்ணுக்குள்ள ஒண்ணுதான் இங்கதானே, இங்க கூட நின்றுக்க வேண்டியதானே. எல்லாம் உச்ச மூடியிலிருந்து பாதம் வரைக்கும் கஷ்டப்படுங்கிறத போல அப்படி மக்களுக்கு ஒருத்தருக்கு ஏற்படுகிற சோதனை வேதனை முழு சமூகத்தையும் தாக்கினார். ராணிக்கும் நிம்மதி இல்லை. ராணியை குளிப்பாட்டி அந்த சரீரத்தை முழுவதும் வாசனைக்கு நேராக மாத்துறாங்க. ராஜாவின் வாசனைக்கு நேராக அவள் மாற்றப்படுகிறாள். ஒரு மணவாட்டி ராஜாவுக்கு நேராக மாற்றப்படுவதற்கு அவள் குளிப்பாட்டப்பட வேண்டும். இது சிம்பாலிக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்நானத்தை தேவன் அங்கு அனுமதித்தான். பழைய வாழ்க்கை அடக்கம் பண்ணப்பட்டு புதிய வாழ்வுக்குள்ள வரணும். ஆகவே அவர்களுக்கு எல்லா நறுமணங்களையும் அவங்க மேல பூசி தடவி அந்த சரீரத்தை முழுவதும் அந்த ராஜ அரண்மனைக்கு உரிய சாயலில் அந்த ராணியை மாற்றினார்கள். இதுதான் இந்த உலகத்துக்குள்ள இயேசு நம்மை மாற்றுகிற விதம்.
திருச்சபை என்று சொல்லப்படுகிற மணவாட்டியை அவருடைய சுகந்த வாசனைக்கு நேராய் தேவன் மாற்றி கொண்டு வருகிற வேளையில் ராணியினுடைய இருதயம் ஒரு கனத்த பாரத்தை சுமக்கிற இருதயமாய் மாறினது. ஏன் மாறினது? அந்த மொத்த அவனுடைய சொந்த பந்தங்கள் முழுவதும் ஒரு டேட்ல அவங்க சங்ககரிக்கப்பட போறாங்கிற அந்த விஷயத்தை கேள்விப்படும் பொழுது யாராலும் நிம்மதியா இருக்க முடியாது. இந்த மக்கள் முழுவதும் சோதனையிலும் தீமையிலும் அகப்பட்டுள்ளார்கள். நாம் சில நேரங்களுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட சூழலை கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் தொடர்ந்து ஜபத்தை விடாதிருங்கள். உங்களுடைய நம்பிக்கை இழக்காமல் இருங்கள். உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நிச்சயம் தேவனுடைய முழு பலன் எனக்கு இறங்கும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கையில் நீங்கள் நெல்லுங்கள். அந்த நம்பிக்கை தான் இந்த யூதகுல சமூகத்தை முழுவதுமாக மொர்தெகாயும் எஸ்தரும் அவர்கள் அனுப்பி கொடுத்த ஒரே ஒரு சொல்யூஷன். எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம். ஆம், தவறு இழைத்து விட்டோம், தப்பு நடந்து விட்டது. தேவனுடைய பார்வையை திருப்புவதற்கு ஒரே ஒரு வழி ஜெபம். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கோணலுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும்னா அதுக்கு பிரேயர் ஒன்றுதான். ஜெபம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டு வரும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நாம் இன்னைக்கு உசுரோடு இருக்கிறதும் இனி உசுரோட வாழ்றதுக்கும் ஒரே ஒரு காரணம், நாம் தினந்தோறும் அவரை அண்டி கொண்டிருப்பதுதான். இந்த மக்கள் முழுவதும் அழுகையிலும் புலம்பலிலும் ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கூடிய துக்ககரமான செய்தியை ராணிக்கு அறிவிக்கப்பட்டது. நீதான் இனி இந்த சூழலுக்கு விடுதலையாக்கப்படுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாத்திரம். உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் விடுவிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு பாத்திரம், நம்ப வேண்டியது இனி நான் தான். ஒவ்வொருவரும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான். இனி நான் தேவனை நான் அண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அவரே சார்ந்து நான் நிற்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். மொர்தெகாய் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் சொல்லுகிறார். காலம் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. ராஜா சமூகத்திற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எட்டுகிற ஒரு சூழலை ராணி ஏற்படுத்தி விட்டார். பாருங்க, ராஜ சமூகத்தில் நாம் இருப்பது உறுதியானால் ராஜாவுக்கு முன்பதாக நாம் சொல்ல வேணும் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக ராஜாவுக்கு போகும். நீங்கள் தேவனோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனை விட்டு விட்டீர்களானால் தேவன் உங்களை மறந்து விடுவார். இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். உன் மாம்ச பலத்துல உடைய வாழ்வினுடைய உச்சகட்டமான ஆசீர்வாதத்தின் நிலையில உடைய பின்புலத்துல முன்புலத்துல தலைமுறைகள் தோறும் உண்டாகிற ஆசீர்வாதத்துல நீ உன்னை மேன்மைப்படுத்த நினைக்காதே. எந்த காலத்திலும் கர்த்தருக்கு முன்பதாக நீ அவரை மேன்மைப்படுத்த நினை. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். யூதர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் அகப்படும் பொழுது அவர்கள் திரும்பவும் தங்களை தாழ்த்தும் ஒரு சூழ்நிலையை உபவாசத்திலும் ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார வேண்டிய நிலைமை ஆண்டவர் அனுமதித்தார். திரும்பவும் அவர்கள் அந்த ராஜாவின் பரலோக ராஜாவின் பலனை பெறுவதற்காக அவர்கள் காத்திருந்தார். கர்த்தரே அந்த சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் ராஜாவின் மூலமாக ஒரு தீர்ப்பை திரும்ப வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. அந்த வார்த்தைகளை ராஜா கேட்கும், அப்படியா, இங்கே என்னுடைய சமூக மக்கள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாத, அவள் எல்லாத்தையும் விடுவித்து விடலாம். பாருங்க, ஆல்ரெடி தந்தி போயாச்சு. அஞ்சல்காரர்கள் முழுவதும் விரைவாக சென்று அங்கதான் போஸ்ட் ஆபீஸ் முதல் உருவாகுது. ஒரு மிகப்பெரிய சோதனையின் களத்தில் மக்கள் இருந்தாங்க. சில நேரம் நம்முடைய குடும்பம் அப்படிப்பட்ட சோதனையில கலங்கி நின்றிருக்க கூடும்.
வேதனைகளில் கலங்கி நின்றிருக்க கூடும். நீங்கள் வெளியில் வந்திருப்பீர்கள். வெளியில் வந்திருந்தாலும் திரும்பவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய 2 வார்த்தை, சோதனைகளிலும் இருந்தும் தீமைகளிலும் இருந்தும் எங்களை ரட்சித்து பாதுகாத்து தாருமானவரே. இன்னைக்கு வார்த்தை தான். குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகளை தேவன் விடுவிக்க விரும்புகிறார். அன்பு திருச்சபை சிறு மந்தையே, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், சோதனைகளிலும் கண்ணிகளிலும் தீமையிலும் இருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பாராக. காரணம், பல ஆபத்துக்களையும் பல வியாதிகளையும் பல போராட்டங்களையும் பல மனக்கசப்புகளையும் பல கோபங்களையும் விரோதங்களையும் பகைமைகளையும் ஏற்படுத்துகிற சக்திகள் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நம்முடைய வீட்டுக்குள்ள 2 காரியங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று சுகமும், இன்னொன்று சமாதானம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டிய 2 வார்த்தைகளை இயேசு கற்றுக் கொடுத்தார். இவர்கள் அந்த ஜெபத்தில் நின்றார். நின்று தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த உபவாச ஜெபத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்தது. ஜெபத்தில் உறுதியா நின்று பல நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்க என் மகனே, மகளே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திருச்சபையே, நீ காத்திருக்கிறது ஒருவேளை உடைய இருதயத்தை இழைக்க பண்ணி கொண்டிருக்கலாம். உடைய நம்பிக்கையிலே மிகப்பெரிய ஒரு சோர்வு உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் ஜெபத்திற்கும் உன் கண்ணீருக்கும் உன் விசுவாசத்திற்கும் உன் நம்பிக்கைக்கும் நிச்சயம் பலன் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், நீ விரும்பினது வரும் பொழுதோ அது உனக்கு ஜீவ விருட்சம் என்பது லாங் லைஃப், தட் இஸ் த எட்டர்னல் லைஃப். அது முடிவில்லாத ஆசை. அது நமக்கு கொடுக்க அவரால் முடியும் என்கிற விசுவாசத்தை தான் இந்த செய்தி மூலியமாக நமக்கு கற்றுத் தருகிறார். வேதம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை ஒருபோதும் நம்பிக்கையில் இருக்கிறாயா மகனே, மகனே, எல்லாத்துக்கும் நம் மோட்சத்துக்கு போறோங்கிறது கூட நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் தான். அந்த நம்பிக்கையில் இந்த திருச்சபை நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது சோதனையிலும் தீமையிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து அதுதான் சிலுவையில் நமக்காக செய்து முடித்தார். செய்து முடித்த காரியம் அதுதான். பிசாசின் வல்லமைகள் அகப்பட்ட யாவரையும் அவர் குணம் செய்தார். இந்த இயேசுவை நம்பி வந்திருக்கிற சகோதர சகோதரியே, அவர்தான் உங்களுக்கு சுகமளிக்கிற மருத்துவர். அவர்தான் நமக்கு வாழ்வு தரக்கூடிய ஜீவனுள்ள ஜீவாதிபதி. எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. எந்த மருத்துவம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. எந்த உலக பழக்க வழக்கங்கள் நம்மை மீட்டெடுக்க முடியாது. He is the only way. அவர்தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய சோதனையிலிருந்து தேவன் விடுவிக்கிறார், தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நம்மை அவருடைய ஆசீர்வாதத்திலே நடத்த கர்த்தர் விரும்புகிறார். எட்டாம் அதிகாரம் 17வது வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அந்த ஏகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார். எந்த மக்களுக்குள்ள கலக்கமும் மரண பயமும் திகிலும் இருந்ததோ அந்த மக்களுக்குள்ள களிப்பும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமான நிலைமையை தேவன் ஏற்படுத்தினார். அந்த குடும்பங்களில தேவன் அதைத்தான் மாற்ற விரும்பு. இதுவரைக்கும் உடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு, இதுவரைக்கும் நாம் அனுபவித்து வருகிற வறண்டதும் விடாய்த்ததுமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவர் நம்முடைய ஒரே ஒரு நாம் போடுகிற ஒரு முக்கியமான ஆயுதம் ஜெபம். இந்த ஜெபத்தினாலே நம்மை ஆண்டவர் இந்த மகிழ்ச்சிக்குள்ளாய் தேவன் மாற்றுகிறார். அந்த பூர் பண்டிகை தான் என்ன பண்டிகையாக மாறினதாம் 21வது வசனத்துல, அதாவது
9:21 வாசிங்க. 28 வாசித்துங்க. அதையும் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் தவறி போகாமலும் நினைவு கூறணும் ஒளிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் பாருங்க, ஆண்டவர் பாதுகாத்தத மறக்க கூடாதுங்கிறத அதை என்னவா வச்சிருந்தாங்களாம்? கடனாக நியமித்திருந்தார்கள். கடன் என்ன? நான் கடன் வாங்கிட்டேன்னா என்னங்க அர்த்தம்? அதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நாம் வாங்கிட்டு மறந்து போறதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. இந்த சிந்தையை இந்த மக்களிடத்திலிருந்து தேவன் எடுக்க விரும்பினார். அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கடனாக திரும்ப செலுத்திக்கொள்ளலாம். அது எப்படி? பூர் என்கிற நிலையை பூரின் பண்டிகையாக கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றினார். நம்ம வாழ்க்கையில எது இருக்கக்கூடாத ஒரு விஷயம் தலைக்கணும். வாழ்க்கையில கண்டிப்பா அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கற்று எல்லா அதிகாரிகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உங்க வாழ்க்கையில தாழ்மையாக இருங்கள், கர்த்தருக்குள்ள உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், எல்லாரோடும் நீங்கள் சமாதானமாய் இருங்கள். இந்த சமாதான வாழ்த்துக்களை தான் தேவன் நமக்கு எடுத்து பிரசங்கித்து கற்றுத் தருகிறார். இன்றைக்கு முடிக்கிற இந்த செய்திகளோடு கூட உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் நினைவு கூற வேண்டிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த எல்லா தீமைகளிலும் இருந்தும் சோதனைகளிலும் இருந்து நம்மை விடுவித்து குடும்ப வாழ்வை ஒரு பண்டிகையின் வாழ்வாக மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம்.